அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்களே. 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்போ மட்டும் சொன்னப்பட்ட எப்படி நடந்தது? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சிற்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். சொல்லிட்டேன், மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்களே. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர், மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்போ மட்டும் சொன்னப்பட்ட எப்படி நடந்தது? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.